மர்மர் திரை விமர்சனம். ரிஷி கபூர், தேவ்ராஜ் ஆறுமுகம், சுகன்யா சண்முகம், யுவிகா ராஜேந்திரன், ஆர்யா செல்வராஜ் மற்றும் பலர் நடிப்புல ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்துல கெய்ம் ஃப்ரெடரிக் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மர்மர். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றை ஒட்டியுள்ள வனத்தில் 7 கன்னி தெய்வங்கள் இருப்பதாகவும் அவர்கள் பௌர்ணமி தினத்தில் அங்கிருக்கும் குளத்தில் குளிப்பதாகவும் அந்த கன்னி தெய்வங்களுக்கு வருடம் வருடம் செய்ய வேண்டிய பூஜையை செய்ய விடாமல் அங்கிருக்கும் சூனியக்காரியின் ஆவி தடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குழந்தைகளை பலி கொடுத்த அந்த சூனியக்காரி அமானுஷமாக காட்டில் அலைவதாகவும் அதனால் அந்த காட்டுக்குள் சென்றவர்கள் திரும்பி வருவதில்லை என்றும் கிராம மக்கள் சொல்கிறார்கள். இது போன்ற கதை சொல்லப்படும் இடங்களுக்கு சென்று அது உண்மையா என்பதை ஆய்வு செய்து அதனை ஆவணப்படமாக எடுக்கும் 4 பேர் கொண்ட குழு, அவர்களுக்கு வழிகாட்டும் கிராமத்து பெண் என 5 பேர் அந்த காட்டுக்குள் செல்கிறார்கள். ஊர் மக்கள் சொன்னது போல அங்கு சூனியக்காரியின் அமானுஷம் இருந்ததா? உண்மை அறிய காட்டுக்குள் சென்ற 5 பேரின் நிலை என்ன ஆனது என்பதை வித்தியாசமான திகில் ஜானரில் சொல்வதுதான் மர்மர். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் என்று சொல்லக்கூடிய நேரடியாக கேமராவில் பதிவாகும் காட்சிகளை கொண்டு படமாக்கப்பட்ட முதல் தமிழ் திகில் படம் என்ற தனி சிறப்போடு உருவாகி இருக்கும் இந்த படத்தின் கதைக்களம் மற்றும் திகில் காட்சிகளை கையாண்ட விதம் அனைத்துமே உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதால் படம் முழுவதுமே பெரும் பயத்தை கொடுக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜேசன் வில்லியம்ஸ் இரவு நேரத்தில் மிக குறைந்த வெளிச்சத்தில் காட்சிகளை படமாக்கியிருந்தாலும் காட்சிகளை மிக தாராளமாக படமாக்கியிருக்கிறார். ஒளி வடிவமைப்பாளர் கெய்ம் ஃப்ரெடரிக் இசையமைப்பாளர் இல்லை என்ற உணர்வே ஏற்படாத வகையில் நேர்த்தியாக பணியாற்றியிருக்கிறார். வழக்கமான திகில் படங்கள் போல் அல்லாமல் ஒருவித பதட்டத்துடன் படத்தை பயணிக்க வைத்து பயத்துடன் பார்க்கும்படி காட்சிகளை தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் ரோஹித் அப்படியே காட்சிகளின் நீளத்தை குறைத்து படத்தின் நீளத்தையும் குறைத்திருந்தால் வித்தியாசமான திகில் படம் பார்த்த அனுபவம் கிடைத்திருக்கும். எழுதி இயக்கியிருக்கும் ஹேம்நாத் நாராயணன் தொழில்நுட்ப ரீதியாகவும் கதை சொல்லல் மற்றும் காட்சி அமைப்புகள் மூலமாகவும் வித்தியாசமான திகில் படத்தை கொடுக்க முயற்சித்திருக்கிறார். அவரது முயற்சியில் வெற்றி பெற்றிருந்தாலும் படத்தின் நீளம் பல இடங்களில் முட்டுக்கட்டையாக நிற்கிறது. மொத்தத்துல மர்மர் வித்தியாசமான முயற்சி.